ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்க் மேரேஜ் கான்டெக்டோட எபிசோட் 9. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் வந்து ஃபாஸ்ட்டில் உண்மையிலே என்ன நடந்திருக்கும், ஹீரோ இறந்ததுக்கு மற்ற எல்லாத்துக்கும் ரீசன் என்னவாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸை தான் இந்த எபிசோடில் ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. ஹீரோயின் கரெக்டாக கிணத்துல தூக்கி வீசினதுக்கப்புறம் ஒரு பாடி எடுத்து வெளியே வச்சுருக்காங்க, மூஞ்சி செதஞ்சு போய். இதான் ஹீரோயின். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்தோன்னே இவங்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினோட அம்மா, இல்லை என் பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நான் அவளை பார்க்கணுன்னு உடனே, இல்லை அவங்க மூஞ்சி செதஞ்சிட்டு நீங்கள் பார்க்க முடியாதுன்னு, நான் அம்மா நான் கண்டுபிடிச்சிடுவேன் என் பொண்ணா யாரானே, என்னை பார்க்க விடுங்கன்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க. அதே டைமில் தான் ஹீரோயின் இறந்துட்டான்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த கவலையில் இருந்ததுனால அவங்க உயிரும் போயிருக்கும். இப்போ என்னன்னா, ஹீரோயின் வந்து இப்படி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து மறுநாள் இவங்களுமே இறந்துட்டாங்கன்னொடனே கவர்மெண்ட்டில் வந்து நல்லொழுக்கம் உள்ள பெண்ணு சொல்லி ஒரு நினைவுகள் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பெருமைலாம் காங் ஃபேமிலிக்கு தான் போய் சேரும். ஏன்னா ஹீரோயின் வந்து இப்போ மேரேஜ் ஆகி காங் ஃபேமிலிக்கு வந்துட்டாங்க. அதனால் இப்போ என்னென்னா ஹீரோ அப்போ அந்த நினைவுகளை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை யார் இந்த நிலைமைக்கு மாற்றினா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக இப்போ மிஸ் மின் கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் வந்து பாஸ்ட்லேயும் இருந்திருப்பாங்க, நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க தான் ஹீரோயினோட அப்பாவையும் கழுத்து நெரிச்சு கொள்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போ ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் ஹீரோ, சாவல், மிஸ்டர் ஹாங்னு 3 பேருமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் மீடம்கிட்ட இருக்கிற அந்த டைரியில் வந்து தானாக அந்த லெட்டர்ஸ் வரும். அது மீடமும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இப்போ ஹீரோயின் இருக்கிறப்போ கரெக்டாக அந்த டைம் வந்து ஹீரோ பார்க்கறதுக்காண்டி போகிறாப்புல. ஆனால் வந்து சாவலுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு மேட்ரு தெரிஞ்சுட்டு என்னென்னா, இப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து இந்த நிலமை வந்து காங் ஃபேமிலியால் தான். ஸோ ஹீரோவும் இதில் வந்து ஒரு ரீசன் தான் சொல்லிட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் அவங்களால தான், இந்த மாதிரி ஒரு விதியை நான் எங்கேயும் பார்த்துக்கிட்டேன்னு திட்டினோடனே மிஸ்டர் ஹாங் தான் சாவலு சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ அப்படியே ஒரு ஃபீலிங்கில் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோயின் எந்திரிச்சிருந்தாங்க. சேம் டைம் அந்த இடத்துக்கு மீடம் வந்துட்டாங்க. ஸோ மீடம்க்கு போகிற அளவுக்கு டவுட் வந்துட்டு ஹீரோயின் தான் எல்லாத்துக்கும் ரீசனான்னு சொல்லிட்டு இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா ஃபேமிலியில் உள்ள எம்ப்ராய்டரி டிசைன் போட்ட கிளாத்தை கொண்டு போய் ஹீரோயின்கிட்ட காட்டினோடனே ஹீரோயின்னு சொல்கிறாங்க, அம்மா இது நான் போட்டது தான், இது எங்கள் அம்மாவுக்கு தான் நான் போட்டு கொடுத்தேன் என் மேரேஜுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் கண்டிப்பாக அந்த டைரியில் பட்டர்ஃப்ளைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் நீயாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து கொடுக்காங்க. இதில் முன்னாடி வந்து பாதி தான் எழுதிருந்துச்சு, இப்போ புதுசாக வர லைன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சோன்னே அதில் ரீட் பண்ணி பார்க்காங்க. என்னென்னா, என்னோட பொண்ணு இறந்துட்டான், ஆனால் அவளோட சாவு நல்லொழுக்கம் உள்ள பெண்ணு சொல்லி காங் ஃபேமிலிக்கு நினைவுகள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவளோட சாவுக்கு அந்த ஹீரோட ஸ்டெப் மதர் தான் காரணம்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாங்க. இதை ஹீரோயினுமே பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குனால தான் அவங்க அம்மா அப்பா இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மீடம் கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு இருக்கேன். அடுத்த சைடில் ஹீரோயின் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா மேட்டரையும் சொல்கிறாங்க. பாஸ்டில் இந்த ஹீரோவுக்கு பாய்சன் கொடுத்ததும் இவங்கள கணத்தில் தூக்கி வீசினதும் பாஸ்டில் இந்த ஹீரோட ஸ்டெப் மதர்னு சொன்னேன். ஸ்டெப் மதரா? ஆமாம், இப்போ கரண்டில் உங்களுக்கு யார் ஸ்டெப் மதர் இருக்காங்களோ அவங்களே தான் அப்படின்னு சொன்னேன். ஹீரோவுக்கே இப்போ ஆச்சரியமாக இருக்குது, என்னை மன்னிச்சிடு, எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னோன்னே, இது உங்கள் தப்பு எதுவும் கிடையாது, இது விதியினால தான் எல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கேன். ஹீரோயினை அனுப்பி வச்சுட்டு ஹீரோ மட்டும் தனியாக திங்க் பண்ணிட்டு இருக்கப்போ அப்போ சென்மையாக அங்கே வராங்க. வந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க. அகெயின் ஹீரோ எப்படி இறந்தாங்க ஃபாஸ்ட்டில் இந்த ஹீரோ, இப்போ ஹீரோயினை யார் கிணத்துல தூக்கி விசினது அதை காட்டுறாங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு இதை ஏன் மறுபடியும் என்கிட்ட காட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும், நானும் ஹீரோயின் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் ஹீரோயின் கூட இருந்தால் உன்னோட விதி பாஸ்ட்டில் எப்படி முடிஞ்சோ அதே மாதிரி தான் இதில் முடியும் அப்படின்னு சொன்னேன். ஏன் மறுபடியும் விதி ரிப்பீட் ஆகுது, அதானே பரவாயில்ல, அதே ஹார்ட் டிசீஸ்னால தான் நான் சாவ போகிறேனே, அது பரவாயில்ல, நான் ஹீரோயினை பார்த்துக்கிடணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோ கூட ஹீரோயின் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹீரோட லைஃப் முடிஞ்சிடும். ஸோ ஆனால் அது ஹீரோ தெரிஞ்சு இனிமேல் ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் இங்கே காங் தாத்தா தான் கட்டுறாங்க. கரெக்டாக சாப்பிட்ற டைம் மிஸ் மின் போகிறாங்க. மிஸ் மின்னிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனியே இந்த வீட்டையும் விட்டுட்டு பேருன்னு சொல்கிறாங்க. ஆனால் மிஸ் மின் நான்லாம் போக முடியாது, நீங்கள் இப்படி சின்ன பிள்ளை தானமா என்னை மறட்டீங்கன்னா நான் அதை செஞ்சுருவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீ போகிறது உனக்கு தான் நல்லது, ஸோ உன்னோட பொட்டி பிடிக்கலாம் எடுத்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போகிறாரு. ஸோ மிஸ் மின் சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த கம்பெனி தான் முக்கியம்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேரனை தான் இந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பணும், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது மேனேஜ்மெண்ட் கையில் தான் இந்த கம்பெனி போகும் அப்படின்னு சொல்லி உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாதமே போய்தாங்க. அடுத்த சண்டே இங்கே சாவலையும் மிஸ்டர் ஹாங்கும் கரெக்டாக ஹீரோ வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே கொஞ்சம் தயங்கி தான் சாவல் பேசுகிறா. நேற்று கொஞ்சம் கோவத்தில் திட்டினதுனால நான் ஹீரோயினை பார்க்கணுன்னு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சுக்கோங்க நேற்று நான் பேசினதுக்குன்னு சொல்லி ஹீரோயினை பார்க்கறதுக்காண்டி பேதாப்பில். ஸோ மிஸ்டர் ஹாங் தான் சாவலை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோட்டையும் சொல்கிறாங்க அவள் அப்படி தான், ஸோ அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாங்க, என்னோட ஸ்கெடியூல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸாக தான் கட்டுறாங்க. மிஸ் மின்னும் அந்த அசிஸ்டன்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து வெளியே போகிற சொன்னதை பற்றி. அப்போ பேசிட்டு இருக்கோம், உங்களோட வேறு எதுவும் பிளான் இருக்கா, ஏன்னா இப்போ தாத்தா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் இருப்பாங்கன்னு. எல்லா பிளானும் நானே தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மிஸ் மின் சொல்லியும், நீங்கள் சொல்கிறது தானே இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்கோம், வேறு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியோடனே அங்கே மிஸ் மின்னுக்கு கோவமாக வருது. அப்போ கேட்காங்க, இந்த தடவை காங்டியான ஏதாவது பண்ணணும், அவன் எடுத்துக்கிட்ட மெடிசன் தெரியுமா, ஹார்ட் ஃபெயிலியருக்கு இருக்கானா, அதே இல்லாமல் பண்ணிட்டா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ தீர்த்துக்கிட்ட பிளான் போட்டால் மிஸ் மீன் பேசினது போது இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பி வச்சுருந்தாங்க. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினையும் மிஸ்டர் ஹாங்கையும் தான் கட்டுறாங்க. ஹீரோயினோட அந்த நினைவுகள் சைட் தான் வந்திருக்காங்க. அப்போ மிஸ்டர் ஹாங் சொல்கிறாங்க, டைரியில் இருக்கிறது வியடா இல்லையா, ஏன்னா டாக்குமெண்ட்லாம் ஹீரோயினும் சரி அவங்க அம்மா அப்பாவும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறந்தாங்கன்னு தான் இருக்குது, ஆனால் இங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே
சொன்னோடனே ஆமாம் ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆகிருக்கு, எனக்கு ஹீரோயினுக்கு உண்மை என்னென்னு தெரிஞ்சுட்டு, ஸோ எது எந்த இடத்துல இருந்துச்சோ அது அந்த இடத்துல மாற்றி வைக்கணும், அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரிய பிளான் கொடுத்த மாதிரி இருக்குது. அடுத்த சீன்லேயே ஹீரோ தாத்தாவை தான் மீட் பண்ணுறாங்க. இந்த தடவை கண்டிப்பாக நம்ம கம்பெனிலேருந்து மிஸ் மின்னை வெளியே அனுப்பிடலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னோட ஜாப்பை ரிசைன் பண்ணிடுவேன். என்ன சொல்கிறேன், ரிசைன் பண்ண போகிறேன்? ஆமாம், நான் நம்ம ஹீரோயின் கூட தான் இருக்கப்புறேன், அவள் கூட தான் அவன் கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டுன்னு சொன்னேன், இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கு, அவள் தான் இதெல்லாம் ஒன்று பண்ண சொன்னாலும் சொன்னேன். அப்படிலாம் இல்லை, நான் அவள் பக்கம் நிற்கணும்னு பார்க்கேன், அதான். மற்றபடி நான் எஸ்கேஸ் கம்பெனிலாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். எஸ்கேஸ் கம்பெனி தேவையில்லையா, உன்னை சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா அப்பா போனதுக்கப்புறம் நான் தான் வளர்ந்துருக்கேன், நீ இதுக்கு இப்படி தான் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி தாத்தா நல்லா திட்டிருக்காங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ தாத்தா கிளம்பி போகிற டைமு லாஸ்ட் வரைக்கும் நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பேன்னு சொல்லியும் தாத்தா கோவம் வந்துடுது. கையில் இருக்கிற கம்பை எடுத்து ஹீரோவை அடிக்காங்க. ஆனால் ஹீரோ அந்த நின்று அந்த அடியை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே இங்கே சாவலை தான் கட்டுறாங்க. ஹீரோயின்காண்டி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போய் ஹீரோயின்ட்டு கொடுத்தா, நல்லா சாப்பிடுங்க, இன்னிலேருந்து நான் உங்கள் கூடயே தான் இருக்க போகிறேன்னு சொன்னோன்னே, இல்லை வேண்டாம், நான் கொஞ்சம் தனியாக திங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஸோ என் கூட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சாஃப்டாக தான் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே சாவல் ஸ்டேட்டாக மிஸ்டர் ஹாங் வீட்டில் வந்து தனியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹாங் வந்தோடனே, எதுக்கு சீக்கிரமாக வந்துட்டு நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு நினச்சேனே, இல்லை என்னை ஹீரோயின் தான் போக சொல்லிட்டாங்க, அவங்க தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, அவங்க இந்த அளவுக்கு இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு அவங்க சர்வெண்டாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு கொஞ்சம் சேடாக பேசின உடனே மிஸ்டர் ஹாங் சொல்கிறாப்ல, இனி எவ்வளோ நாளைக்கு தான் நீ சர்வெண்டாக இருக்க போகிறேன், உனக்கு சர்வன் நான் இங்கே இருக்கேன், நீ இதை மட்டும் திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக மிஸ்டர் ஹாங்கோட சிஸ்டர் நடுவில் வந்துட்டாங்க. ஸோ அடிச்சு பிடிச்சி ரெண்டு பேரும் தள்ளி விழுறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட கெமிஸ்ட்ரி கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனே ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாப்ல, நான் இது வரைக்கும் எனக்கு என்ன வேணும்னு நான் யோசித்ததே கிடையாது, தாத்தாவோட கனவு என்னமோ அதுதான் என் கனவுன்னு நினச்சா, நான் ஃபஸ்ட் டைம் ஒன்று யோசிச்சிருக்கேன், அது நீ தான். ஸோ நீ எங்கே என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ஹீரோ கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நான் ரீசனை தெரியல, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ப்ரெசன்ட்டில் எது எப்படி இருக்குமோ அதுதான் முக்கியம். ஸோ இந்த விதியிலேருந்து தப்பிச்சு ஓடுறதை விட அதாவது இடத்துக்கு திரும்ப வைக்கணும், ஸோ அதுக்கு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆறுதலாக பேசிக்கிட்டாங்க. இந்த சீன் அப்படி கட் பண்ணி அப்படியே சாவலை தான் கட்டுறாங்க. இப்போ மிஸ்டர் ஹாரோங்களோட தங்கச்சி பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கா. ஸோ வெளியே பெருக்கி இருக்கிற டைம் கரெக்டாக சாவல் போயிட்டு, இப்பெல்லாம் பெருக்குனா பெருக்க முடியாதா, நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குதா. இல்லை வேண்டாம் நான் பண்ணிக்கிட்டேனே அவங்க தங்கச்சி சொன்னாலும், இல்லை நான் உன் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கேன், அதுக்குன்னு நான் இதை கூட பண்ணலான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி வாங்கி பேசுகிறா. அப்படியே பேச்சு வாக்கில் பேசுகிறா. என்னன்னா, உன்னோட ஒப்பாலாம் ஒன்றிருந்து நான் திருடணும்னு நினைக்கல, ஆக்சுவலாக அவருக்கு என்னை விட உன் மேலே தான் கேரிங்லாம் நிறையா அப்படின்னு சொன்னோடனே அவளுமே கொஞ்சம் கரையிற மாதிரி தான் இருக்குது இப்படி ஐஸ் வச்ச உடனே. ஸோ நம்ம ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சாவல் கொஞ்சம் ஹாப்பியாக பேசியும் அவள் ஃபேஸ் என்னமோ டல்லாக இருக்கும். சரி நம்ம ஐஸ் வச்சது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினச்சி திரும்பியும் அவள் எனக்கு கிம்ச்சி வேணும்னு கேட்பா. என்னது, ஆமாம் நீ நல்லா குக் பண்ணுவேன்னு கேள்விப்பட்டேன், ஸோ எனக்கு கிம்ச்சி வேணும், வேறு என்ன வேணும், தெப்புக்கி வேணும் அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாப்பில். ஸோ சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதே ஒரு வாரத்துலேருந்து மிஸ்டர் ஹாங் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க இப்போ பேசிட்டு போகிற டைமில் நான் செங்மையான மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் கூடயே எப்பவும் இருக்க சொல்லியிருக்காங்க உன் பக்கத்துலேயே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்மே நல்லது, நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டில் நடந்த ஹீரோக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் உனக்கும் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ இதை அப்படியே மாற்றி சொல்லிடுவாங்க. இவங்க இங்கே பேசிட்டு போகிறத மிஸ் மின்னோட அந்த அடியால் அந்த ஃபுல்லாக பிளாக் கலரில் கவர் பண்ணியிருப்பானே அவன் அதை நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இதிலேருந்து மார்னிங் காலையில் தான் கட்டுறாங்க. காங் தாத்தா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கையும் கரெக்டாக டேமின் சாப்பிட போகிறான். டேமினை பார்த்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு எதுவும் சொன்னாலா, நான் அவளை வீட்டை விட்டு வெளியே போச்சுருக்கேன், வெளியே ஸ்டே பண்ணி சொல்லியிருக்கேன், ஸோ உங்கள் அம்மா நீ தான் டேக் கேர் பண்ணிக்கணும், நீனும் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி இருக்குது. டேமின் உடனே கோவத்தில் போய் அங்கே மிஸ் மின்ட்டை தான் போய் கேட்கான, மிஸ் மின் அதை பார்த்து பிரச்சனை பண்ணாத, அதை நான் பார்த்துக்கிடுவேன், நீங்கள் இப்போ வந்து ஹீரோக்கு இருக்கிற அந்த ஹார்ட் டிசீஸ் வச்சு இந்த கம்பெனியை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரணும், ஹீரோ பார்க்கக்கூடாது, அதானே ஃபஸ்ட் அவன் பார்க்கணும், அவன் ஹெல்த்தியாக இருக்கணும், ஸோ அவனால் அது முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை மெயின் பண்ணி தான் என்னையும் இந்த கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க, தாத்தா இந்த முடிவுலேருந்து மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை நான் பார்த்துக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ் மின் போகிறாங்க. இப்போ டீமின் தான் ஆஃபீஸ் போய் இதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கனால ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்த உடனே, நீ அகைன் ஹீரோ வீட்டுக்கு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையானோடனே, எனக்கு என்ன வருத்தம், எனக்கு எந்த வருத்தமே இல்லை, ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா, என்னோட அண்ணன் என்னை விட நல்லாவே இருக்கான், என்னோட தாத்தா என்னன்னா என்னோட அண்ணனை தான் எப்பவும் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, ஸோ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நான் இந்த ஃபேமிலியில் இருக்க வேண்டிய ஆளான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். ஸோ ஒன்றை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ அதே மாதிரி தான் நினச்சேன், நீயும் இந்த ஃபேமிலியில் இருக்க வேண்டிய ஆளான்னு வருத்தப்படுவேன்னு தான் எப்பவும் நான் உன்னை என் கூடயே வச்சுக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் நீ அப்படி இல்லை, எப்பவும் எனர்ஜெட்டிக்காக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தேன், ஸோ ஒன்றை பார்த்து நானும் அப்படி இருக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலன்னு சொல்லி இப்படி சேடாக பேசின உடனே ஹீரோயின் கேட்க, அவனுக்கு எதுவும் பிரச்சனையா, என்னை இப்படிலாம் பேச மாட்டேன்னு, எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்த விட்டே காலி பண்ணி இப்போ ஹீரோவை தான் மீட் பண்ண போகிறாங்க. போனதுன்னு சொல்லிட்டாங்க, காங் தாத்தா என்னையும் சரி மிஸ் மின்னையும் சரி இங்கேருந்து போக சொல்லிட்டாங்க, எனக்கு அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது, ஆனால் இதை வச்சு ஏதாவது மிஸ் மின் என்ன ட்ரை பண்ணிட்டு இருப்பா, ஸோ காங் தாத்தாவும் சரி மிஸ் மின்னும் சரி எஸ்கேஸ் கம்பெனி வேணும்னு எதாருனாலும் பண்ணுவாங்க, உனக்கு ஒரு வேலைக்கு ஹீரோயின் வந்து தொல்லையாக இருந்தால் அவளை ஏன்ட்ட விட்டுருன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஹீரோ அதை கண்டுக்கிடாத மாதிரி இருக்கும், உன்ட்ட போய் நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியை பார்த்துட்டு டேமின் போயிடுவான். ஸோ ஆனால் திங்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஹீரோ
ஹீரோ. அடுத்த சீன்லேயே ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு ஸ்டோர் முன்னாடி தான் நிற்பாங்க. ஆனால் 2 பேரும் ஆப்போசிட் சைடில் நிற்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை நோட் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் அப்போ முதல் ஹீரோ கால் பண்ணிவிட்டு நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸில் தானே இருக்கீங்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹீரோயின் இருக்கிறதும் ஹீரோ இருக்கிற அதே இடத்துல தான். ஆனால் வீட்டில் இருக்க மாட்டாங்க. இவன் ஏன் பொய் சொல்லுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே போனால் ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் போவாங்க. சடனாக ஹீரோ உள்ள எழுத்துட்டு போயிடுவாங்க. இதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லி நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டா வந்தீங்க. ஆமாம், இந்த காலம் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துச்சுன்னு சொன்னேனே, அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ சடனாக ஹீரோயின் கன்னத்தில் கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணோடனே இப்போ இந்த லிப்புக்கு என்ன சொல்லிக் கொடுப்பேன், அதுக்கும் நான் லெசன் சொல்லிக் கொடுக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போவாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஏதோ ஃபோன் ரிங் அடிக்கும். என்னென்னு பார்த்தா இந்த ஹாங் தான் எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ டேபிள் கடையில் உட்காந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக ஹீரோயின் நோட் பண்ணிட்டாங்க. என்னன்னா ஏதோ பெரிய மேட்ரு ஹீரோட்ட சொல்லதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணதுக்கு மிஸ் மின்னோட அந்த பிளாக் கலர் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருப்பாரு, அவங்கள பற்றி தெரிய வந்திருக்கு. ஏன்னா சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி தெரிய வந்திருக்கு. ஸோ பெரிய பிளான் போட்டுருந்தாங்க அவங்கள பிடிக்கிறதுக்காண்டி. அவன் வந்து காரில் வந்து இறங்கி ஒரு இடத்துக்கு போனான். ஸோ அந்த காரை அந்த இடத்துல பண்ணுவேன். பின்னாடியே ஒரு பைக்கில் 2 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா சாவலும் மிஸ்டர் ஹாங்கும். ஸோ அந்த கப்பல் போஸே ஜம்முன்னு இருக்கும். ஸோ இவங்க ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை எடுத்து அவன் காரில் மாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் மாட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவன் வந்துடுறான். ஸோ அந்த டைம் வந்து சாவல் தான் அவனை டைவர்ட் பண்ண அந்த காரில் ஏற விடாமல் இங்கே ஹாங்கு புரிஞ்சது அவன் வந்துட்டான்னு. ஸோ படப்படன்னு அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை மாட்டி முடிச்சிருந்தாங்க. ஸோ பிளான் சக்ஸஸ் ஆயிடுது. அடுத்த சீன்லேயே இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. என்னன்னா இப்போ வந்து அந்த நாட்டோட காங்கிரஸ் உமன் வந்து ஹீரோயினோட அந்த டிசைன் கிளாத் பிடிச்சி போய் வாங்குறதுக்காண்டி வராங்க. ஸோ ஹீரோயின் நர்வஸாக இருந்தோடனே பக்கத்தில் இருக்கிற மீடம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப சாஃப்ட்டு, நீ இவ்வளோ பயப்படலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையும் கரெக்டாக அந்த டைம் வந்துருந்தாங்க. வருது அந்த காங்கிரஸ் உமன் யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஹீரோயின்ட்ட வந்து ட்ரெஸ் தைக்கிறதுக்காண்டி போயிருப்பாங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்கன்னு ஒருத்தி பிரின்சஸ்க்கும் சேர்த்து தச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க தான் இப்போ ப்ரெசன்ட்டில் வந்து காங்கிரஸ் உமனாக இருக்காங்க. அவங்க பொண்ணாக யார் இருக்காங்கன்னா பாஸ்டில் பிரின்சஸாக யார் இருந்தாங்களோ அவங்க தான் இதில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்ததுமே சொல்கிறாங்க, எஸ்கேஸ் கம்பெனியோட அந்த எக்ஸிபிஷனில் உங்களோட ட்ரெஸ் டிசைன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, எப்படி பாஸ்டில் ஹீரோயின் ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க காங்கிரஸ் உமன் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயும் மீட் பண்ணியிருக்கோமா என்ன, உங்களை ஆல்ரெடி மீட் பண்ண மாதிரியே இருக்குன்னு ஹீரோயின்மே ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது, நம்ம மீட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க ஒர்க் முடிஞ்சு நைட் டைம் வெளியே தனியாக போய் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ கால் பண்ணிவிட்டு உன்னோட ஒர்க் முடிஞ்சிட்டா வீட்டுக்கு வந்துட்டியான்னு, ஆமாம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினா ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க உடனே. ஸோ இப்போ ஹீரோட போய் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே நல்லா போச்சு காங்கிரஸ் உமனோட, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எங்கேயாட்டு நல்லா ஓடி விளையாடணும் போல இருந்த உடனே ஹீரோ தனியாக ஒரு கிரவுண்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. ஸோ இங்கே அவனால முடிஞ்ச அளவுக்கு ஓடுன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஹீரோயினால் நல்லா ஓடி விளையாண்டுட்டு கொஞ்சம் டயர்டானதுக்கப்புறம் ஸ்டெப்பில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காப்ல. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாங்க, இங்கே நிறைய டைம் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன், இங்கே ஓடுறவங்க மூச்சு விடாத அளவுக்கு ஓடிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் உடனே அவங்க கையை மெதுவாக வாங்கி கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹார்ட் பக்கத்தில் வச்சு காட்டுறாங்க. இப்படி தான் ஹார்ட் பீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே ஹீரோ அந்த கையை எடுத்தாங்க. இல்லை இப்படி வேண்டான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போவாங்க. ஸோ இதை யாராட்டும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கையில் இருக்க கேப்பை மறைச்சிக்கிடுவாங்க. அப்போ ஆக்சுவலாக இவர் வச்சுருக்க இந்த கேப் வந்து இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறது தெரியாதாமா, சுற்றி இருந்து எங்கே ஆங்கிளாக பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் எடுத்து இல்லை இது வேணாம், நான் இன்னொரு டைம் ஓட நம்ம ஸ்பீடாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினு கிஸ் பண்ணுறதை மீன் பண்ணி சொன்னோடனே ஹீரோ சிரிப்பாங்க, நான் எவ்வளோ ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு உங்களோட பேச நீங்கள் என்னை வந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சும்மா 2 பேரும் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன்லேயே மிஸ் மின்னை தான் காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் போய் சொல்லிட்டு இருக்காப்ல, இப்படி ஹீரோயினோட டிசைன் கிளாத்துக்கு வந்து காங்கிரஸ் உமனே போயிருக்காங்க, அதுவும் மீடம் அவங்களோட கிளைண்ட்னால அவங்க மூலமாக ஹீரோயின் இன்ட்ரோ ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ காங்டேயானுக்கு தான் எல்லாம் சாதகமாக இருக்கும், நம்ம அவனை அப்படியே விடக்கூடாதுன்னே. கண்டிப்பாக அவனை அப்படியே விடக்கூடாது, நான் அவனை கவனிக்க வேண்டியது நிறைய மேட்ரு இருக்குது, ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னமோ கன்னிங்காக கேட்கான் அந்த அசிஸ்டண்ட்டு, என்னென்னு தெரியல. ஸோ இதை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே மிஸ் ஓ தான் யோகா நடப்பி கேட்காங்க, இன்டர்வியூக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு உடனே அம்மா நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து அனுப்பவான்னு சொன்னேனே, நீ எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவேன்னு தெரியும், எனக்கு டிபார்ட்மெண்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ அதை பிரிண்ட் எடுத்து அப்படியே ஹீரோயின்ட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். ஹீரோயினை தனியாக ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு மீட் பண்ணுறாங்க. பிரிண்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபஸ்ட் ஆனிவர்சரி ஈவெண்ட் அப்போ அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சதும் நான் தான், உங்களோட டிசைனை வெப்சைட்டில் லீக் பண்ணதும் நான் தான் சொல்லி உண்மையை சொல்லியிருந்தாங்க. ஹீரோயின்மே எதுக்கு இதெல்லாம் பண்ணன உடனே நான் எப்பவும் ஹீரோ பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சேன், நான் ரொம்ப கான்ஃபிடண்டாகவும் இருந்தேன், ஆனால் நீங்கள் வர தட்டிங்க தான், ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறிட்டோடனே இதெல்லாம் ஒரு பொறாமையாக நல்லா பண்ணியான்னு என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே நான் உங்களை பார்க்க போகிறது கிடையாது, இந்த வேலையை விட்டு நானே போக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே இங்கே நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு இங்கேருந்து இப்படியே தப்பிச்சு போகலான்னு பாக்கியா, ஸோ இது நீ பண்ணதுக்கெலாம் இங்கே ரிட்டன் பே பண்ணு, ஸோ அப்போ நான் நினைக்க உன்னை மன்னிக்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து நைட் டைம் உட்காந்துட்டு இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னா அந்த பிரிண்டை வச்சு படிச்சுட்டு இருக்காப்ல. ஆனால் ஹீரோவை நோட் பண்ணதுனால ஹீரோயின் இல்லாமல் ட்ரை பண்ணுதாங்க. ஸோ ஸ்டேட்டாக மடியில் படுத்துக்கிட்டாங்க.
சொல்லியிருப்பாங்க. என்னையாட்டு பாரு அந்த பேப்பரே பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் கொஞ்சம் அந்த பேப்பரை வச்சுட்டு அந்த ஃபேஸை கையை வச்சு பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேப்பரை தான் எடுத்து படிக்காங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், பேப்பரை எடுத்து தூரப்படும் சொல்லி 2 பேரும் குட்டி சுட்டித்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்கையும் லைட்டாக ஹீரோயின் வந்து ஹீரோ லிப்பில் கிஸ் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, லாங்காக வேணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டில் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. மறுநாள் இங்கே இன்டர்வியூ எடுக்க போகிற ஹாலை தான் காட்டுறாங்க. அதில் வந்து ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காண்டி ஒரு சர்வர் எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக மிஸ் மின்னோட அந்த அடியால் போய் அந்த ஆளை அடிச்சுவிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் மட்டும் ஏதோ பாய்சன் இன்ஜெக்ஷன் மூலமாக கலக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொரு நேம் டேக் முன்னாடியும் ஒன்று வைக்காங்க. ஆனால் ஹீரோவோட நேம் டேக்கில் மட்டும் அந்த இன்ஜெக்ஷன் கலந்தது தூக்கி வச்சுட்டு போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக மிஸ் மின்னோட பிளானாக இருக்கும். ஏன்னா ஹீரோவோட இந்த இடத்துலேருந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ காங்கிரஸ் உமன் வந்துட்டாங்க போல். ஸோ வந்து எல்லாருமே இன்ட்ரோ ஆகிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த காங்கிரஸ் உமனோட பொண்ணு என்னென்னா ஹீரோவே வச்சக்கண்ணு வைக்காமல் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் போனதுக்கப்புறம் அவங்க அம்மாட்டே சொல்லுதா அந்த பையன் ரொம்பவே ஹாட்டாக இருக்கான் ஏன் டைப்புன்னு சொல்லிட்டு சொல்லி வலிஞ்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா திட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மிஸ் மின்னுக்கு தெரிய வருது ஆக்சுவலாக அவனை வந்து அனுப்பி வச்சது மிஸ் மின்னு இல்லை போல், அந்த அசிஸ்டன்ட் தான் சொல்லிட்டு இருக்கான். இன்னையோட காங்கடியா என் கதை முடிஞ்சிடும், நான் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேனே அங்கே மிஸ் மின்னுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவன் ஏதோ பிளான் போட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக ஹீரோயினும் உள்ளே வந்துட்டு இருக்கிறப்போ அடியால் வந்து ஹீரோவை வந்து இடிச்சிருந்தாங்க. ஆனால் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போயிருந்தாங்க. இவங்க கரெக்டாக ஸ்டேஜில் போய் இருக்கிறப்போ ஹீரோ தண்ணி தாக்கம் எடுக்கிற அந்த வாட்டர் பாட்டிலை குடிச்சிருந்தாங்க. ஸோ இவன் அவன் நோட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ரூம்குள்ளே போகிறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது தனியாக ஒரு வாட்டர் பாட்டில் முன்னாடி வந்து விழுது. யாருன்னு பார்த்தா ஹாங்கு. ஸோ ஹாங் ஆல்ரெடி இவனோட பிளான் எல்லாம் தெரிஞ்சுட்டு போல். ஸோ வாட்டர் பாட்டிலை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் செம்மையான ஃபைட் சீன் தரமாக போயிட்டு இருக்குது. கிளாஸில் எப்படி ஹாங் அவனை அடித்து போட்டு அவனை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவன்கிட்ட இருந்து அந்த இன்ஜெக்ஷனையும் ஹீரோ வந்து கரெக்டாக கடிச்சு போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. அடுத்த சீன்லேயே மிஸ் மின்ன தான் கட்டுறாங்க. அந்த அசிஸ்டண்ட்டை கேட்டிருக்காங்க என்ன பிளான் போட்டு தொலைஞ்சேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். கரெக்டாக ஹீரோ உள்ளே வராங்க. கூடவே மிஸ்டர் ஹாங் அந்த அடியால் கூட்டிகிட்டு வராங்க. வந்தோடனே இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு உடனே ஏன் வந்திருக்கேன்னு இந்த இன்ஜெக்ஷனில் பாய்சன் எஞ்சி உள்ளது உங்களுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. இந்த நாள் லைட்டு இந்த அசிஸ்டன்ட் தான் கொண்டு போய் அந்த அடியாள்கிட்ட அந்த பாய்சனை கொடுத்து ஹீரோவோட வாட்டர் பாட்டிலில் கலந்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இதை வந்து மிஸ்டர் ஹாங் வந்து ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை கொண்டு போய் ஹீரோயின்ட்ட காட்டுறதுல ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க என்னோட பாஸ்ட்டில் இருந்த ஹீரோக்கு இதேமாதிரி தான் பாய்சனை கொடுத்து கொண்டிருப்பாங்கன்னொன்னே நடக்கட்டும் நம்ம பார்த்துக்கிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக இவன் வந்து ஹாலில் வந்து அந்த பாட்டிலை வந்து ஹீரோவோட நேம் டேக் முன்னாடி வச்சுட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ கரெக்டாக போயிட்டு இருக்கிறப்போ இடிச்சிருப்பாங்க. அந்த டைம் கரெக்டாக மிஸ்டர் ஹாங் வாட்டர் பாட்டிலாக மாற்றிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஹீரோ குடித்த வாட்டர் பாட்டிலில் நார்மல் வாட்டர் இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த அசிஸ்டண்ட்டுக்கு புரிஞ்சுட்டு கையங்காலமாக மாட்டிக்கிட்டோன்னே ஹீரோட காலில் விழுந்துருவான். இதுக்கெல்லாம் மிஸ் மின்னு தான் காரணம், அவங்க சொல்லி தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோன்னு சொல்லி மிஸ் மின்ன காரணம் கட்டி விட்டுருவான். மிஸ் மின்னுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நான் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைமில் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க மிஸ் மின்ன. ஸோ ஹீரோவுமே நம்பலை. ஹீரோ சொல்கிறாப்ல நான் இந்த கொண்டு போய் பாய்சனை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற சிஓ ஜாப்புக்கும் ஆப்பு தான் சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க. மிஸ் மின் அப்படியே கோவத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்பாங்க எதுக்கு என் பேரை சொன்னேன், நானும் ஒன்று பண்ண சொன்னேன்னு சொன்னோடனே நீங்கள் தானே ஏதாவது பண்ணணும்னு சொன்னீங்க அதனால தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். உடனே செவுட்லேயே ஒரு அறை விட்டுட்டு ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோவே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இங்கே கரெக்டாக ஹீரோயின் வந்து ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போனதுமே ஹீரோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ மிஸ் மின்னோட கேரக்டர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். ஹீரோயின் உடனே அப்போனா பாஸ்ட்டில் இந்த ஹீரோக்கு வந்து அவங்க ஸ்டெப் மதர் வந்து பாய்சன் கொடுத்து தான் பாஸ்ட் ஹீரோவை கொண்டிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாய்சனை கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டோம், ஸோ விதி ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லி இவங்க ஹாப்பியாக இருக்கவும் அந்த டைம் கரெக்டாக மிஸ் வராங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்காங்க. ஆக்சுவலாக இந்த எபிசோட ட்விஸ்ட்டே நம்ம மிஸ் மின்னிட்டு இருந்து தான் வரப்போகுது. ஸோ கேட்டவுடனே ஹீரோயின் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணது பெரிய தப்பு, மரியாதையாக இங்கேருந்து கிளம்புங்க அப்படி சொன்னோடனே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னொடனே ஹீரோ சொல்கிறாங்க 23 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சு கொண்டீங்களே அது தப்பு இல்லையான்னு சொன்னோடனே இன்னும் வரைக்கும் அதை நான் தான் பண்ண நினச்சிட்டு இருக்கியா, உண்மையில் அது பண்ணது ஏற்றமா உங்கள் தாத்தா அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு 2 பேருமே நம்பலை. தாத்தான்னு சொன்ன உடனே உன்னோட தாத்தாவும் உன்னோட அப்பாவும் சரி டீல் வச்சுட்டு இருந்தாங்க, உன்னோட அம்மாவுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிறதுனால என்ன மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ரீசன் என்ன தெரியுமா, எங்கள் அப்பாவோட கம்பெனியும் நானும் அந்த எஸ்கேஸ் கம்பெனிக்கு தேவைப்பட்டோம்டா, அதனால உங்கள் தாத்தா எல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சின்ன பையன் சீக்கிரட்டாக உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காண்டி அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டில் என்ன நினச்சி தான் காட்டுறாங்க. ஸோ 23 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் மின் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அந்த டைம் வந்து தாத்தா கூட இருக்கிற டேரக்டர் ஒருத்தர் அவங்க தாத்தா சொல்லிட்டாங்க சொல்லி ஹீரோட அம்மா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை ஒரு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து மிஸ் மின் வந்து கேட்டிருப்பாங்க. நான் என்ன பண்ண முடியும், இப்படி தாத்தா வந்து அதை க்ளோஸ்
க்ளோஸ் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. நானும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவர் ஆர்டர் மாரி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுமே போய் அதை லாக் பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ மிஸ் மின் வந்து இதை ஒளிஞ்சிருந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுற தாட்டில் போய் தான் அந்த கதவை வந்து திறக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது வெளியே பூட்டி இருந்துச்சுன்னா உள்ள ஓடியும் அதை திறக்க முடியாது. ஸோ ஆனால் அப்போ யாருக்குமே தெரியாது ஹீரோ சீக்கிரட்டாக அவங்க அம்மாவை அங்கே பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. சேம் டைமில் மிஸ் மின் வந்து அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணுற தாட்டில் தான் இழுத்துருப்பாங்க. அப்போ தான் ஹீரோவோட அம்மா உள்ள ஹார்ட் ரேட் என்ன மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும், காங்டாத்தா வர்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கும். ஸோ அதை விட்டுட்டு வெளியே போகிறப்போ தான் ஹீரோ கரெக்டாக கதவு ஓடி மிஸ் மின்னை பார்த்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன் டோரை க்ளோஸ் பண்ணது மிஸ் மின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிஸ் மின்னை தப்பாக நினச்சிருப்பாங்க. தாத்தாவுமே இது மிஸ் மின் மேலே பழிய தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லா பிளானுமே தாத்தாவோட தான் இப்போ தான் ஹீரோக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கூட உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிஸ் மின் கொஞ்சம் அழுகையிலையும் கோவத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஷாக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லை, உன்னை அவர் எந்த விதத்தில் வளர்த்தாரு தெரியுமா, அவர் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கிடணும், உன்னை ஒரு பப்பட்டாக தான் வளர்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு நம்பவே முடியல. இப்போ தாத்தாவை கட்டுறாங்க. தாத்தா இப்போ ஃபோனில் யாருக்கோ நீ எனக்கு இன்னொரு வேலை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் என்ன ட்விஸ்ட்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. இன்னும் 3 எபிசோடு தான் இருக்குது. அதையும் சீக்கிரமாக பார்ப்போம். ஸோ எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.